Hi everyone, welcome to Professor Nifty. ஜான்வரி 4th வீக்ல என்ட்ராகிறோம். நிஃப்டி ஒரு குரூஷியலான பிளேஸ்ல இருக்கு இப்போ. ஏடிஹெச்சை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் விச் இஸ் 26,373 அப்படிங்கிற அந்த லெவலை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 900 பாயிண்ட்ஸ் ஃபால்னு சொல்ல முடியாது, கரெக்ஷன். அது அந்த ஸ்ட்ரெச் வந்து மேலே ஏறினதுக்கு ஒரு 900 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்து ஒரு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்தது. 25,473 அப்படிங்கிறது லோவா இருக்கு. இப்போ ஒரு 3 ஸ்டாக்ஸ், முக்கியமான ஸ்டாக்ஸ், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க், அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. இதுல ரிலையன்ஸ் எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சம் வீக்கான ரிசல்ட்ஸ் தான். கியூல பார்க்கும் பொழுது, அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைன். ஸோ மேஜராக அந்த 3ல் 2 பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணாலே வந்துட்டு மார்க்கெட் புல்லிஷான நேச்சரில் நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது சஸ்டைன் பண்ணுமா? ஏன்னா ரீசெண்ட் டேஸில் செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சுக்கும் மேலே உயரும் பொழுது அந்த இடத்துல இருந்து கீழே விழுது. செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பயன்படுத்திப்பாங்களா எஃப்ஐஐஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். இயர்லி கேண்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, போன 2024-25 போன இயர்ல மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 26,277 இருந்து 21,743 கீழே விழுந்துச்சு. 4,533 பாயிண்ட்ஸை வந்துட்டு இழந்தது நிஃப்டி. அதுக்கப்புறம் 21,743 இருந்து 26,373 வரைக்கும் வந்திருக்கு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் 4,550 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அது கொடுத்துருக்கு நிஃப்டி. இது இயர்லி கேண்டில் பார்க்கும்பொழுது போன இயர்ல என்னத்தை இழந்ததோ அதை வந்துட்டு இந்த 2025 கீழே ஒரு பாட்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நிஃப்டி வந்து ரெக்கவரி பண்ணிடுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது இயர்லி கேண்டில் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம், பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்கு, அதை கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. எஃப்ஐஎஸ் உடைய கண்டினியூஸ் செல்லிங், அதை கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து ஏடிஹெச்சை கொடுத்துட்டே இருக்கு, அதை கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. குளோபல் ஃபேக்டர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுமா ஃபர்தர் எஸ்கலேஷனுக்கு, நிஃப்டியுடைய அதாவது மார்க்கெட்டுடைய எஸ்கலேஷனுக்கு வந்து ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ நிஃப்டி வந்து 26,421 492 அண்ட் 26,510 அப்படிங்கிற லெவல்ஸை வந்துட்டு ரீச் பண்ண சான்ஸ் இருக்கு. புல்லிஷான நேச்சர்ல போகிறது அப்படின்னா இந்த இப்போ சொன்ன லெவல்ஸ் எல்லாம் போய் அது ரீச் பண்ணணும் அப்படின்னா 26,130 அப்படிங்கிற ஒரு லெவல், அதை பிரீச் பண்ணி அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா இது வந்து திரும்ப செல் ஆன் ரைஸ் தான். அண்ட் இப்போ க்ளோசிங் வந்து உங்களுக்கு 25,694 அப்படின்னு இருக்கு. 25,694 நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,888 மேலே போகிறது அண்ட் 25,964 மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் பாசிட்டிவ்னஸ். அப்படி போகும்போது 25,964 இன்கேஸ் போய் ரீச் ஆகுது அப்படின்னா 888 அண்ட் 964 இந்த ஜோன்ல வந்துட்டு திரும்ப வந்து செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணோம். காரணம் ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடும். போலிங்கர் பேண்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்பர் போலிங்கர் பேண்டை டச் பண்ணியிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நார்மல் ரிட்ரேஸ்மெண்ட்
கண்டிப்பா இருக்கும். ஸோ லெட் சி இது சஸ்டெயின் ஆகுதா, ஒரு ட்ரெண்ட், ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டோட மேலே எடுத்துட்டு போயிட்டு இன்கேஸ் ஐசிஐசி பேங்க் வந்து நியூட்ரலா ஃபாலோ பண்ணவும் செய்யலாம். அப்படி இல்லாம அது ஒரு பேரிஷான நேச்சர்ல போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவான க்ளோசிங்ல முடிப்பாங்க. அந்த ரெண்டுலயும் செல் ஆஃப் கிரியேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுடைய நேச்சர் திரும்ப செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் வரும். அண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண முயற்சி பண்ணோம். அதையும் நீங்க வந்துட்டு மைண்ட்ல வைக்கணும். பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. அந்த இப்போ போறது வந்துட்டு ப்ரீ பட்ஜெட் ரேலி மாதிரி இருந்துட்டு 1 and 2ல வந்துட்டு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் அதை பேஸ் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா 25,244 போய் ரீச் பண்ணும். 25,244 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து அது ரீச் பண்ணும். 26,130 மைண்ட்ல வைங்க. 26,421ல இருந்து 492 அண்ட் 510 இந்த ஜோன் எல்லாம் ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் கிரியேட் ஆகும். இந்த ஜோன் எல்லாமே ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா 25,043ல இருந்து எஸ்கலேட் ஆயிருக்கு. அப்படி எஸ்கலேட் ஆயிருக்கக்கூடிய அந்த நேச்சருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 510க்கே போய் ரீச் ஆகுதுன்னு வச்சுங்க. அங்க ஒரு 510, இங்க 473 அப்படின்னா 527. ஸோ 1037 பாயிண்ட்ஸ்ல 0.786 அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன் சைடில் வந்து இப்போ எங்க இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு கீழே வந்து டச் பண்ணும். ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் வந்துட்டு ஒரே நேச்சர்ல மேலே ஏறிட்டே இருக்காது, கீழே இறங்கிட்டே இருக்காது. அது ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நகரும். ரைட். இப்போ நீங்க சார்ட்ல பாக்குறது வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய நிப்டி ஸ்பாட் சார்ட். கொடுத்துருக்கக்கூடிய கேண்டில் ஒரு டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். பாடி இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பாடி கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா அதை ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம். இது வந்து என்னவா இருக்கு, டோஜி. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் நேச்சர் கொடுத்த இந்த ஸ்ட்ரெச்ல, இந்த கேண்டில்ல இதுக்கப்புறம் ஃபாலோ அப்ல கொடுத்துருக்கக்கூடிய கேண்டில் ஒரு டோஜி. இது ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த பேரிஷ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணல. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு பேரிஷ்னஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜில இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் ஒரு பேரிஷான கேண்டிலா இருக்கலாம், அல்லது இப்ப கொடுத்துருக்கிற மாதிரி இந்த கேண்டிலுடைய லோவை, அதாவது பேரிஷா கொடுத்துருக்கக்கூடிய கேண்டிலுக்கு கீழே ஒரு லெவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு கேண்டிலா இருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ வேலிட் இன் பிரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு டோஜி சிம்பிள் கொடுத்துரு. இந்த போன வீக்ல வந்துட்டு நிப்டியோடைய ஹை 25,899.80. அந்த லெவலுக்கு மேல சஸ்டைன் ஆகுது அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் சைன். 956ல இருந்து, அதாவது 25,956ல இருந்து 964 you need to consider, and again 26,044 you need to consider. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைன் 964க்கு மேல சஸ்டைன் ஆகிறது. செகண்ட் பாசிட்டிவ் சைன் 26,130க்கு மேல சஸ்டைன் ஆகிறது. அந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கும். கொடுத்துட்டு பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் அவ்வளவுதான், நம்பர் ஆஃப் டேஸ் இந்த ஜான்வரி முடிய போறது. 2025ல முதல் மாதத்தை இன்னும் ஒரு 10 நாள்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்ப இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க இந்த ட்ரேடிங் செஷன்ஸ்ல ஏடிஹெச்ல இருந்து 900 பாயிண்ட்ஸ், 900 புள்ளிகளை வந்துட்டு நிப்டி இழந்து இப்ப மேல எழுந்து வந்து நின்றுருக்கு. ரைட். இந்த கேண்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது ரிவர்சலுக்கான கேண்டில். வீக்லி கேண்டிலுடைய ஹைக்கு மேல, அதாவது போன வீக்குடைய கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேல சஸ்டைன் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கும். அண்ட் கேப் அப்ல போகுது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண வரும். கேப்பை வந்து நீங்க 1 ஹவர்ல செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய கேண்டில். டெய்லி டைம் ஃப்ரேம்ல
உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேண்டில் வந்துட்டு தலகுப்புற கீழே விழுந்த ஒரு கேண்டில், பாடியே இல்லை, டோஜி இது. சரிங்களா? இந்த டோஜி வந்து ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் முடிஞ்ச அந்த டே உடைய ஓப்பன் 696, க்ளோஸ் 694. அப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அந்த கேண்டில்ல? போன வீக்ல கொடுத்திருந்த புரோக்கன் வீக்கா போன வீக்? ஃபைன். ஸோ கடைசியா ஒரு பேரிஷான நேச்சர்ல கீழே விழுந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன்ல என்டர் ஆயிருக்கு. ஃப்ரிக்ஷன் ஜோன்ல இது பேரிஷான நேச்சர்ல கீழே விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன், இந்த ஜோனுக்குள்ளேயே போயிருந்தது அப்படின்னா இது பேரிஷ் போல் பிளாக் ஃபார்மேஷன் பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ல பேரிஷ் போல் பிளாக் ஃபார்மேஷன் அப்படிம்போம். இதுக்குள்ளேயே வந்துட்டு போயிருந்தது அப்படின்னா இந்த பாக்ஸ் அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட்டை கொடுத்துட்டு, இந்த பாக்ஸ் என்ன சைஸ்ல இருக்கோ அது கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சைஸ் என்னவோ 900 பாயிண்ட்ஸ். ஸோ 25,473 இருந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சுன்னா எங்க போய் விழும்? இங்க போயிருது, இங்க ஒரு 400 போயிருது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 450 போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 550, 24,550 போய் நிஃப்டி நிற்கும். ஸோ கமிங் டேஸ்ல இப்போ வந்திருக்கக்கூடிய டேட்டாக்கு உங்களுக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது 964 பிரீச் பண்ணி சஸ்டெயின் பண்ணுதுன்னா பாசிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் 26,130 மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த ரெண்டு இடத்துலையுமே ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம், ஸ்ட்ராங்கான ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். ஸ்ட்ராங்கான ரிட்ரேஸ்மெண்ட்னா ரொம்ப குயிக்காக கீழே விழும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களை பதட்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இது வந்து கீழே விழும். HDFC பேங்க் உடைய ரிசல்ட் எக்ஸலண்டா இருக்கு, ரிலையன்ஸ் உடைய ரிசல்ட் எக்ஸலண்டா இருக்கு. சரிங்களா? ICICI மட்டும்தான் நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. FIIs உடைய கண்டினியூஸ் செல்லிங் we need to consider. திரும்ப இந்த ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய இந்த இதை வந்து பயன்படுத்தி அவங்க திரும்ப செல் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து இன்னொரு ஃப்ரிக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃப்ரிக்ஷன் டார்கெட் நீங்க அப் சைட்லயும் வைக்கலாம், டவுன் சைட்லயும் வைக்கலாம். இந்த ஃப்ரிக்ஷனை நீங்க அப் சைட்லயும் வைக்கலாம், டவுன் சைட்லயும் வைக்கலாம். க்ளோன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப் சைட்ல டார்கெட் எங்க காட்டுது? 27,339. எக்ஸலண்டா அது ஒரு பேட்டர்னை போய் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ல அந்த லெவல் வந்துட்டு எக்ஸாக்டா அந்த இடத்துல வரும். ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் 27,333 அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் இருக்கு நமக்கு. 684 இருக்கு, 26,684 இருக்கு. அதுக்கடுத்து 888 இருக்கு, 26,888 இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு 27,212 அண்ட் 27,333. ஸோ எப்பவுமே நம்ம பயாஸ்லவே போயிடக்கூடாது. செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திட்டு பட்ஜெட் சில ஏமாற்றங்களை கொடுக்குது அப்படின்னா அது எங்க போகவும் வாய்ப்பு இருக்கு. இது 24,304. நான் 24,304ங்கிறது ரொம்ப பிலோ. அதுக்கு முன்னாடி 0.236 ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் ஒன்று இருக்கு, அது வந்து 25,244. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது தென் போலிங்கர் பேண்டை பொறுத்த வரைக்கும் பிபி அப்பர் போலிங்கர் பேண்ட் வந்து 26,395 காட்டிட்டு இருக்கு. மிட் போலிங்கர் பேண்ட் 25,990 காட்டிட்டு இருக்கு. லோவர் போலிங்கர் பேண்ட் 25,585 காட்டிட்டு இருக்கு. இந்த ஜோன்ல வந்துட்டு அப்பர் போலிங்கர் மிட் போலிங்கர் பேண்டுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறதான் இப்போ இது எல்லாம் மேட்ச் ஆகி வருது. அடுத்த கன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்குதுங்க. 964 நம்ம சொல்லியிருந்தோம், இங்க உங்களுக்கு அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது, மிட் போலிங்கர் பேண்டுக்கு மேல அது மூவ் ஆயிட்டு இருக்கும். எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான், ஸ்டாண்டர்ட் 2 டீவியேஷன் தான் அது. இங்க இருக்க போலிங்கர் பேண்ட்ல கால்குலேட் பண்றது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி தான் வரும், உங்களுக்கே தெரியும்.
ஒரு நேர ரேஞ்சில் போகுதா, இல்லை வந்துட்டு இதில் ப்ராட் ரேஞ்சில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி போகுதா, இல்லை இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஹக் பண்ணிட்டே வந்துட்டு இது மேலேயோ அல்லது கீழேயோ ட்ராக் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு பார்த்துருக்கோம். நம்ம அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வீக்லியில் வந்து அப்பர் போலிங்கர் பேண்ட் 26,610 அப்படிங்கிறது காட்டுது. மிட் போலிங்கர் பேண்ட்ல இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது, விச் இஸ் டோஜி. ஒரு டோஜி கேண்டில் கொடுத்துருக்கு. சின்ன இல்லை மைல்டு ஸ்மால் ஸ்பின்னிங் டாப் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வரும்பொழுது இப்படித்தான் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும். இது தொட்டுட்டு டக்குன்னு எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல காலை வச்ச மாதிரி டக்குன்னு மேலே தூக்குவான். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு டோஜியை கொடுப்பான். இல்லை இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ்னஸ் கேண்டில் கொடுத்தான்னா லோவர் போலிங்கர் பேண்டை டச் பண்ண சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரிவர்சலுக்கான கேண்டில் வீக்லியில். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அதை நம்ம ரொம்ப கவனத்தில் வைக்கணும். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 daysல முடிய போகிறது இல்லையா. 26th ஒரு ஹாலிடே இருக்கு. அது என்ன டேல வருதுன்னு பார்த்துக்கலாம். அது அப்பர் போலிங்கர் பேண்ட் 26,684 காட்டுது. 684 ஒரு லெவல் சொன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். எஸ், 26,684. இதெல்லாம் கமிங் டேஸ்ல நம்ம பார்க்கலாம். February 5th பார்க்கலாம். அந்த பட்ஜெட் ஏமாற்றங்கள், இந்த எஃப்ஐஎஸ் உடைய அக்ரெசிவ் செல்லிங் கண்டினியூ ஆகுது அப்படின்னா we are going to witness the or test the 25,244 initially. Fine. எஃப்ஐஎஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கணும். அவரோட அக்ரெசிவான செல்லிங் இது வரைக்கும் 26,052 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து 34,076 crores வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. எஸ் ராஜகோபால் சார், சொல்லுங்க. சார் முடிச்சுட்டு கேட்கலாமா சார்? இப்போ போயிட்டு இருக்கீங்க, அதனால சும்மா லோவர் ஹேண்ட் மட்டும் போட்டு விட்டுருக்கேன். நோ இஷ்யூஸ், ப்ளீஸ் கேளுங்க சார். இல்ல எனக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். இப்போ வந்து கீ லெவல் டு வாட்ச் அப்சைட் அப்படிங்கிறது வந்து 25,964, அப்புறம் 26,130. நீங்க 26,130 வரும்போது வந்து ஸ்ட்ராங் ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து 0.286 வந்து டிபிக்கல் புல் மார்க்கெட். அது கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 25,000 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்ல எப்படி ரிட்ரேஸ்மெண்ட் எந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? எந்தெந்த இடங்கள்ல ரிட்ரேஸ்மெண்ட் வருங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி சார். 964, 25,964 அண்ட் அதுக்கப்புறம் மேல போகும்போது 26,130 வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். ஆமா, இந்த இதுல ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு 50% வச்சுக்கோங்க. 130 ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு 75% வச்சுக்கோங்க. இந்த 450 இருந்து ஐ மீன் 421, 492, 510 ஜோன் சொன்ன இல்லையா 26,000ல, அந்த ஜோன்ல வர்றது வந்துட்டு டபுள் அக்ரெசிவ்ல இருக்கும். 200% ரிட்ரேஸ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கோல்டன் ரேஷியோ இருக்கு. இன்கேஸ் ஜஸ்ட் மினிட், இன்கேஸ் அது வந்து அந்த இடத்துல இருந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது 25,000 திரும்ப 964 சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபர்தர் எஸ்கலேஷன் டு 26,684. எஸ் ஐயர் சார், சொல்லுங்க. இல்லை சார், நம்ம அந்த 26 அந்த 400 to 500 ரேஞ்சில் அக்ரெசிவா கீழே வருவாங்கல்ல பேரிஸ், கண்டிப்பா. அப்பத்துல நம்ம அந்த ரிவர்ஸ் இப்போ போக்குறது டார்கெட் எப்படி சார் வைக்கிறது? நம்ம சப்போர்ட்டை அந்த இடத்துல நீங்க இமேஜினரியா போட்டு பாருங்க. நம்ம இப்போ இது பண்ற மாதிரி தான். இல்லை சார், அது நம்ம வந்து 618 வச்சுக்கலாமா, இல்லை 1 இல்லை 1.272 அது வரையும் டார்கெட் வச்சுக்கலாம்? 0.786 வரைக்குமே நீங்க வைக்கலாம். சரிங்க சார். அதை தாண்டிச்சுன்னா நம்ம இது மாறிடும், ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிரும். சரிங்க சார். எஸ், ஓகே சார். தேங்க்யூ. 1.272 25,193 காட்டுது. 0.786 25,694 இப்போ இருக்கக்கூடிய லெவல் கிட்ட காட்டுது. அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் ஃபால். இப்போ எப்படி போன வீக்ல ஒரே வீக்ல வந்து கொடுத்தாங்க ஒரு பேரிஷான ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ல ஒரு கேண்டில் கொடுத்து
அப்படி பண்ற மாதிரி அந்த இடத்துல நடக்கும் அது அந்த விஷயங்கள். ஃபைன். பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பேரிஷ் போல் ஃபிளாக் ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிலையன்ஸ் தான் வந்து எக்ஸலண்டான ஒரு கேண்டில் போன ஃப்ரைடே கொடுத்துருக்காங்க. நிஃப்டியோடைய கேண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கேண்டில் டெய்லி டைம் ஃப்ரேம்ல ரிலையன்ஸ்ல இருக்கு. அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நாளைக்கு வந்துட்டு அதுக்கான இம்பாக்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கும். அங்க நாளைக்கு ஒரு ½ hour நீங்க எந்த ட்ரேட்ஸுமே கமிட் பண்ண வேண்டாம். காத்தால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு ஏதாவது ரிவர்சல் இனிஷியேஷன் ஏதாவது இனிஷியேட் பண்றாங்களா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேப் அப்ல போயிட்டு நம்ம உடனே ஓடுற ட்ரெயின்ல ஏறுற மாதிரி கதையாகி போயிடும். அது ரிசல்ட்ஸ் வந்தபோது சில நேரங்கள் வேற மாதிரி இருக்கும். ரிலையன்ஸ் ஐ மீன் இது ஐசிஐசியுடைய எஸ்கலேஷன் ஸ்ட்ராங் எஸ்கலேஷனா இருந்தது. பட் ரிசல்ட்ஸ் வீக்கா இருக்கு. இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜஸ்ட் ஆப்போசிட், பாட்டம் பார்த்தாச்சு, பட் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது. முன்னாடியெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் இருக்கும். அப்படியே பார்க்கும்போது கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரிசல்ட்ஸ். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் பாசிட்டிவாக தான் கொடுப்பாங்க. பட் அவங்களுடைய ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் அது கிடையாது, அது ரியல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இப்போ அதில் ப்ராக்ரஸ் இருக்கு. அவங்களுடைய ப்ரொவிஷனிங் குறைஞ்சிருக்கு. ஐசிஐசிக்கு ப்ரொவிஷனிங் ஆட் ஆயிருக்கு. ஆர்பிஐ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு பேர்டன். அப்புறம் இது வேற வீக்கு, ப்ராஃபிட் வேற குறைஞ்சு போயிருக்கு. அதுக்கு மேல ப்ரொவிஷனிங் வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு நெகட்டிவான நியூஸ் தான். அது நியூட்ரலை ஃபாலோ பண்றாங்க. இவங்க 2 பேரும் லீட் பண்றாங்க அப்படின்னா நிஃப்டி 25,030. பட் இங்க உங்களுக்கு 700ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. 300 பாயிண்ட்ஸ்லாம் தாராளமாக கொடுக்க முடியும். 1.5% அப்படிங்கிற ஒரு இது. போன ஃப்ரைடே கொஞ்சம் மிஸ் பண்ணி எடுத்தேன். அன்னைக்கு ஒரு செஷனை கொடுத்துருந்துருக்கணும். எதுல போயிருந்துருக்கலாம். 3 முக்கியமான ரிசல்ட்ஸ் வருது. ஐ மிஸ்ட் இட் ஆக்சுவலி. அது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம சேஃபா ஹெட்ஜில் போயிருந்துருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நான் ஒன்று எடுத்திருக்கேன் சார். ஒரு 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 சி 25,800 ஒன்று எடுத்திருக்கேன் சார், ஒரே லாட்டு. அப்புறம் 25,550 ஒன்று எடுத்திருக்கேன் சார், 25,500. ஓகே ஃபைன். அது பட் ஆனால் எனக்கு எப்படி வேணா போகலாம். எனக்கு பார்த்த வரைக்கும் ஒரு சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 3மே பாசிட்டிவா தான் தெரிஞ்சுது. ஆனா 2 பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா ஒரு கேப் அப் 100 பாயிண்ட் போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரைடே இருந்த மாதிரி 25,888 வரைக்கும் போயிட்டு கூட திரும்பி வரலாம். ஆனா ஒரு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டே வெளியே வந்துடலான்னு பாக்குறேன் சார். அதுக்கப்புறம் வேணா வெயிட் பண்ணி வரலாம். எஸ் 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 ரைட். நிஃப்டி பேங்க் 60,095ல கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஏடிஹெச் 60,437. 2 மேஜர் பேங்க்ஸ்ல ஒன்னு இதாக கொடுத்துருக்கு, ஒன்னு எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை பிரீச் பண்ணியாச்சு. இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் டபுள் டாப்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. வி கேன் எக்ஸ்பெக்ட் 60,500 அண்ட் 1.272 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 865 காட்டுது. சார் வீக்லி சார்ட்ல கப் அண்ட் ஹேண்டில் வருது சார். ஸோ நான் போட்ட டார்கெட் பார்த்தீங்கன்னா 61,000 வருது சார். வீக்லி 61,062 வருது சார். இவங்களை நம்ம நிஃப்டி மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. இவங்க பார்த்தா இவங்க ரொம்ப அக்ரெசிவா ரியாக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸ். வீக்லி எக்ஸ்பீரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இவங்களுடைய ஆட்டம் பெரிய ஆட்டமா இருக்கும். தாராளமா கொடுத்துருக்கக்கூடியதுக்கு ஒரு நாள். ஆமா, இவங்க அத ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கலாம் இவங்கள. 1.618 அப்படிங்கிறது 61,409 காட்டுது. நீங்க அந்த லெவல சொல்றீங்க. கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். ஈவன் நீங்க பேட்டர்ன் டார்கெட்லயும் இதை நீங்க பாத்துக்கலாம். பேட்டர்ன் டார்கெட்லயும் செக் பண்ணிக்கலாம்.
டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம். நம்ம இதையும் நம்ம வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல எடுத்துப்போம். ரொம்ப கீழே வருது, ரொம்ப பாட்டம் காட்டுது. அதனால இது கப் ஃபார்மேஷன்ல எடுக்க முடியாது, கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல எடுக்க முடியாது. பட் இதை வந்து ரவுண்டிங் பாட்டமா நம்ம எடுக்கலாம். ரவுண்டிங் பாட்டம் போது இந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னவோ, இந்த ஸ்ட்ரெச்ல எவ்வளவு பிரைஸ் கொடுத்துருக்கோ அந்த பிரைஸை வந்து அப்சைட்ல கொடுக்கும். இங்க இருந்து எவ்வளவு கொடுத்துருக்கோ 61,980 காட்டுது. 61,500 அப்படிங்கிறது 1.618 கோல்டன் ரேஷியோ. இது வந்து 61,900 காட்டுது. ஸோ ஃபைன், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. காத்தால பிளான் பண்ணேன், சரி ஒரு செஷன் கொடுத்துருவோம், சண்டே வரதாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சார் ஒரு டவுட்டு சார். இப்போ கண்டினியூஸா எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. இது இந்த டூரிங் இந்த பிப்ரவரி இதுக்காக இதுல ஒரு ரைட் பாசிட்டிவா எடுத்துக்கலாமா சார்? இப்போ ஏன்னா கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பிப்ரவரி ஐ மீன் லைக் அந்த இந்த டைம்ல வந்து பட்ஜெட் டைம்ல வந்து எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால கூட அவங்க இப்போ வித்துட்டு அப்புறம் மேலே போகுங்கிறக்காக விற்கிறாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா ரொம்ப நாளா வாங்கி வித்துட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப மட்டும் இல்லை சார், அவங்க அப்ப இருந்தே செல்லர்ஸ் தான். பாருங்க, எப்போ வாங்கினாங்கன்னா ஜூன் 2025 வாங்கியிருக்காங்க. ஜூலைல ஆரம்பிச்சவங்க 47,000 கோடி, 47,000 கோடி, 35,000 கோடி, அதுக்கப்புறம் 2,400 கோடி, அதுக்கப்புறம் 17,500 கோடி, இப்போ 34,000 கோடி டிசம்பர்ல, போன டிசம்பர்ல ரன்னிங் ஜான்வரியில 26,000 crores. ஸோ நெட் செல்லர்ஸ் அவங்க எப்பவுமே அவங்க இப்படித்தான் இருக்காங்க. அவங்க பையரா மாறினாங்கன்னா மார்க்கெட்டுடைய நேச்சரே ரேஞ்சே வேறையா மாறிடும். அவங்க எப்போ 2 கொரோனாலையும் பை பண்ணாங்க சார், இப்ப அறுவடை பண்றாங்க சார். ஆமாமா, அவங்க ஏற்கனவே ஒரு தடவை போன இயர்ல ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டியில திரும்ப உள்ள என்ட்ரானாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப திரும்ப சும்மா மைல்டா என்ட்ரானாங்க, திரும்ப இருக்கிறத வந்து கிளியர் பண்றாங்க. இந்த ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியா தடாலடியா கீழே விழுந்துராது. இந்த கோவிட் கிராஷ்ல விழுந்த மாதிரிலாம் அப்படிலாம் விழாது. உடனே கீழே விழுந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஃபாலோ பண்ணி திரும்ப கீழே விழும். அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரிட்ரேஸ்மெண்ட்ல உள்ள வருவாங்க, அப்புறம் வெளியே போவாங்க. திரும்ப அடுத்த கரெக்ஷனுக்கு போகும்போது அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ போகும்போது அக்ரெசிவா சேல் பண்ணுவாங்க. அப்பதான் அதுக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வித்துட்டு வெளியே போகும்போது தான் அவங்க பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் ஸ்மார்ட் ஹண்டிங், ஹார்வெஸ்டிங் அதை பண்ணணும். ஐ மீன் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். சார் நாளைக்கு மண்டே சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், மண்டே எப்பொழுதும் மங்கி மார்க்கெட்டா இருக்கும்ல சார். போனாலும் அதுக்கப்புறம் ஒரு செல் எடுக்கலாமா சார்? மண்டே மங்கி மார்க்கெட் தான். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து கார்த்திக் இது இருக்குல்ல, ஐ மீன் இந்த 3 ரிசல்ட்ஸோட இம்பாக்ட் இருக்கும். ரிசல்ட் இருக்கும் ஒரு half an hour 1 hour தான் சார் இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வேணா எஃப்ஐ செல்லிங்ல தான் இருக்காங்க, குளோபலும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இப்ப 12:15 நேற்று அப்படிதான், வெள்ளிக்கிழமை 12:15 மார்க்கெட் ஓபன் ஆகும்போது சல்லுன்னு செல் ஆயிருச்சு. ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு 26,000 25,964 வந்தாட்டி ஒரு புட்டை எடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? லெட்ஸ் see, பாப்போம். நாளைக்கு மார்க்கெட் நேச்சர் அப்சர்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு half an hour வால்யூம், ஃபியூச்சர்ல வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா, அண்ட் அந்த பர்டிகுலர் 2 ஸ்டாக்லயும் வந்துட்டு வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், we can get some idea. அண்ட் நமக்கு தான் இருக்கு, நம்ம லெவல்ஸ் இருக்கு. நம்ம லெவல் பேஸ் பண்ணி தான், நம்ம லெவல் பேஸ்ட் ட்ரேடர் தான், அண்ட் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங், அவ்வளவுதான். இந்த முத்தூட்ல நல்லா இப்ப கோல்டு ஏறவும், முத்தூட் இந்த கல்யாணம் எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்குல்ல சார். இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். இல்ல கண்ண மூடிட்டு ஏறிட்டான். கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து 20-25% ஒரு 5 daysல ஏறிடுச்சு. அதனால கேக்குறேன். சான்சஸ் ஆர் தேர்.
ஏன்னா எப்பவுமே எந்த ஸ்டாக்குமே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்டாக்கும் சரி இல்லை எந்த கமாடிட்டியும் சரி அப்படியே ரைசிங்லேயே இருக்காது, விழுந்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்காது. அது கண்டிப்பா ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் போகும். அது இறங்கக்கூடிய ஒரு ஈக்விட்டியா ஐ மீன் ஸ்டாக்கா இருந்தா கூட அது வந்து அப்சைட்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப கீழே இப்படிதான் வரும். ஜிக்ஸா அப்படியே வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்ல கீழே இருந்ததுன்னா அது அன்லெஸ் அன்டில் ஏதாவது கேட்டலிஸ்ட் ஏதாவது இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல மிஸ்டர் சந்தீப் பக்ஷி அவரை வந்து திரும்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் 2 இயர்ஸ்க்கு எஸ், எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். அது பட்ஜெட்ல எதுவும் இது இம்பாக்ட் ஆகுமா சார்? எதுவும் டாக்ஸ் எதுவும் குறைச்சு இதுக்கு பண்ணுவாங்க சார்? ஆல்ரெடி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒவ்வொரு செக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆட்டோ செக்டரு அண்ட் இவங்க டிஃபென்ஸ் செக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ஸோ பட்ஜெட்டுடைய தாக்கங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே இருந்திருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தா ஐ மீன் ரெண்டு கான்செப்ட் தான் மிஸ்டர் கார்த்திக். ஒன்று வந்து பட்ஜெட்ல வந்து ரேலி இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம கரெக்ஷனை பார்ப்போம். இப்போ நம்ம ரேலியை கொடுக்குறோம் அப்படின்னா போஸ்ட் பட்ஜெட்ல நம்ம கரெக்ஷனை பார்ப்போம். கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஒரு 300 பாயிண்ட் ஏத்தி விட்டுருவாங்க சார். ஏத்தி விட்டுட்டு அது மத்தியானம் பாத்தீங்கன்னா சல்லுன்னு ஒரு 200 பாயிண்ட் மைனஸ்ல காட்டுவாங்க. அப்படியே வந்து 100 பாயிண்ட் மைனஸ்ல தான் முடிக்கிறாங்க. மேல போறாங்க. நம்ம பட்ஜெட்ல டிடிஎஃப் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவோம். 3:25 PM அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவோம். 2 லெவல்ஸ் கமிங் டேஸ்ல வச்சுக்கலாம். 26,492 அதுல இருந்து 510 இந்த ஜோன் ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன் அப்சைட்ல இன்கேஸ் புல்லிஷா இருக்குன்னா. டவுன் சைட்ல இன்கேஸ் இப்போ போஸ்ட் முன்னாடியே வந்து ப்ரீ கரெக்ஷன் பாக்குது அப்படின்னாலும் சரி, இல்ல போஸ்ட் கரெக்ஷனை பாக்குது அப்படின்னாலும் சரி 25,244 இல்ல அட்லீஸ்ட் இந்த குவார்டர்ல கொடுக்கணும் அந்த லெவல். இப்போ இனிஷியலா வந்து 26,500 இருந்து விழுறாங்கன்னா 25,700 வந்து ரீச் ஆகவே சான்ஸ் இருக்கு. 25,700 அந்த இடத்துல இருந்து ஒரு 800 பாயிண்ட் கரெக்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் RSI ஒரு தடவை பார்த்துட்டா இந்த வீக்லி அனாலிசிஸ் ஓவர். பேட்டர்ன் டார்கெட் வந்து இதுதான், ஃப்ரிக்ஷன் டார்கெட் தான் சார் வீக்லி நெட்டிங் பண்றேன். இந்த ஃபிக்ஷன் டார்கெட் ஆல்ரெடி நீங்க வந்து அந்த டிசம்பர்ல நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் கட்டுங்க சார். இந்த ஃபிக்ஷன் டார்கெட் எப்படி சார்? டிசம்பர்ல ஒரு செஷன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க நினைக்கிறேன், இந்த ஃபிக்ஷன் டார்கெட் இருக்கு அப்படின்ட்டு. எஸ் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆமா. ஸோ RSI டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா 40ல் இருக்கு. அண்ட் 14 பீரியட் SMAக்கு கீழே இருக்கு. 40.54ல இருக்கு டெய்லி RSI. வீக்லி RSI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 53ல இருக்கு. மந்த்லி RSI 14 பீரியட் SMAவை டவுன் சைட்ல கட் பண்ண பாக்குது, 63ல இருக்கு. ஸோ 40, 53, 63 டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி. ஸோ நோ ஓவர் சோல்டு, நோ ஓவர் பாட், ஸ்மூத்தா இருக்கு. இது அந்த சைடு போனாலும் டெய்லி ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல நீங்க 4 ஹவர்ஸ்ல பார்க்கலாம், 2 ஹவர்ஸ்ல பார்க்கலாம். அதுல வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து இதையும் பார்த்துருவோம், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜையும் பார்த்துருவோம். ஏன்னா அதுலயும் ஒரு லெவல் கன்ஃபர்மேஷன் எடுப்போம். நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அதுக்கடுத்து பேட்டர்ன் டார்கெட்ல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அதுக்கடுத்து போலிங்கர் பேண்ட்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இங்க எல்லாம் டெய்லி மந்த்லி வச்சிருக்கோம். மந்த்லியில 20 பீரியட் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 24,300 காட்டுறது. நம்ம டார்கெட் அந்த இடத்துல இருக்கு 24,244. 244ல இருந்து 280 இருக்கு சார். 244ல இருந்து 280 இருக்கு. அதுக்கு கீழே போகுதுன்னா டீசன்ட் கரெக்ஷன் ஃபார் 24,555. இதுவும் பாருங்க இன்னொரு கன்ஃபர்மேஷன். போலிங்கர் பேண்ட்லையும் இதே போல மிட் போலிங்கர் பேண்ட்ல இந்த கேண்டில் ஸ்டிக் கொடுத்துருந்தது. இங்கேயும் 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வீக்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்ல. இந்த இடத்துல வந்துட்டு
அப்சைட்ல போகுது அப்படின்னா we can expect again 26,044 and 26,130. Before that 25,964 is the hurdle, the immediate hurdle. 20 period moving average. டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துப்போம். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து 20 பீரியட் மூவிங் அவரேஜ் 25,924 மேல அது ஒரு இதா இருக்கு. அண்ட் 50 பீரியட் மூவிங் அவரேஜ் 25,875. ஸோ இதுல இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் 888 ஒன்று வச்சிருப்போம். அதுக்கப்புறம் 888 ஒன்று வச்சிருப்போம். அதுக்கடுத்து 25,908, 924, 964. அதுக்கு மேல உங்களுக்கு 26,030 to 44, 26,085, 26,130. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் மூவிங் அவரேஜ் செக் பண்ணியாச்சு. ஸோ மூவிங் அவரேஜ் கன்ஃபர்மேஷன், போலிங்கர் பேண்ட் கன்ஃபர்மேஷன், ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயும் கிளாரிட்டி. அண்டு வீக்லி கேண்டில் ஸ்டிக் அடிஷ்னலாக இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த எப்பவுமே நமக்கு முக்கியமான கன்ஃபர்மேஷன் என்னதுங்க, நம்ம லியோனார்டோ தான், சரிங்களா? லியோனார்டோ பேசானோ தான். அந்த கன்ஃபர்மேஷன் தான் முக்கியமான கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்துற மாதிரி இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். அடிஷ்னலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம லைவ்ல ட்ரேட்ல இருக்கும்போது டிசிஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் கமிட் பண்றது இல்லை. ட்ரேட் டிசிஷன்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக தான் அதை பார்க்குறோம். அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபைன், இந்த வீடியோ அப்படியே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துப்போம். நாளைக்கு காத்தால ஒரு செஷன் கொடுத்துடலாம். காத்தால இன்னொரு டவுட் சார், 25 நாடுக்கு ட்ரம்ப் ஏதோ இது பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். 20ஆம் தேதி ஏதோ ஒரு ரிசல்ட் ஒன்று கோர்ட்ல இருந்து வருது அப்படின்னு, அது இம்பாக்ட் வருமா சார் மார்க்கெட்ல? யூஎஸ் மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கு. 75 நாடுக்கு விசா தடை பண்றோம். அவரு என்ன சார், அவருக்கு வந்துட்டு காத்தால என்ன தோணுதோ அதை ஏதாவது பேசுவாரு. அதனால அது பேசினாலும் மார்க்கெட்ல எஃபெக்ட் ஆகிட்டு தானே சார் இருக்கு. 2 வருஷமா அவர் நம்ம ஜோக்கர்னு சொல்றோம், 1 இயரா. ஜோக்கர்லாம் இல்லைங்க மிஸ்டர் கார்த்திக், நான் சொல்றேன் கேளுங்க. நான் 2016 அந்த டேர்ம்ல உள்ள வந்தாரு. 2020 கோவிட் வரும்போது வெளியே போனாரு. ஜஸ்ட் ஃப்ளூன்னு சொல்லிட்டு போனாரு கோவிட. அதுக்கு ஃபினாயில் குடிக்கணும், குடிச்சா சரியா பகுன்னு சொல்லிட்டு போனால்தான் அவரு, சரியா? அவரு அந்த மாதிரி அந்த 4 இயர்ஸ்ல போட்டு பாடா படுத்தினாரு மார்க்கெட்டை. அப்ப எல்லாம் பெரிய தொந்தரவா இருந்துச்சு. 2016 இருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா பாடா படுத்திட்டு இருந்தாரு. அங்க ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணணும், கேஷ் பில்லு. அதை பாஸ் பண்றதுக்கு இழுன்னு இழுத்து, இப்ப எப்படி டேரிஃப் போட்டு இழுக்கிறாங்களோ அதே போல அந்த கேஷ் பில் வந்துட்டு அங்க பினான்ஸ் பில்னு சொல்லுவாங்க. அந்த பில்ல பாஸ் பண்றதுக்கு செனட்ல அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாப்ப. ஒவ்வொன்றும் அவருக்கு மணி, அவருக்கு தெரியும். மார்க்கெட் ஆப்ரேட் பண்றது பத்தி அவருக்கு தெரியும். அதனால அது ஒன்னொண்ணுமே காசு. அவரு செம பிசினஸ் மேனுங்க, பக்கா பிசினஸ் மேன். நம்ம தான் ஒரு ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா வந்துட்டு பயங்கரமான பிசினஸ் மேன், பக்கா பிசினஸ் மேன். அதுல என்ன டவுட் இல்ல. மோர் 500% வரி விதிக்கிறேன்றப்பல சொல்லிட்டு இருக்காங்க சார். அது பாசிபிளா சார்? பாசிபிள் இருந்ததுன்னா 500% எல்லாம் வந்துட்டு போட்டு தள்ளினாங்கன்னா அப்புறம் மற்ற கண்ட்ரி பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வரும். இது ஒண்ணு. ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இதுதான். க்ரூட் மார்க்கெட்டுக்கு ரஷ்யா உக்ரைனை பத்தி கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அண்ட் இப்போ இன்னொன்னு வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு கிரீன்லாண்ட் அதை கேட்ச் பண்றது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு உரிமை கொண்டாடிட்டு இருக்காரு வந்ததுல இருந்து. அது வந்து யூரோ ஜோன் வந்து வாய்ப்பு இருக்கும்ல சார். க்ரூட் ஆயில் இப்போ 5,200 5,300 இருக்கு சார். ஆனா அது 6,000 7,000 நம்ம பார்த்திருக்கோம் அந்த வாரப்பெல்லாம். ஆனா இப்ப நல்ல லோல தான் இருக்காப்ல தெரியுது. ஏதாச்சும் இன்னும் ஒரு போர் பதட்டம் வந்தா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், அப்சைட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ 5,800 வச்சுங்க. டவுன் சைட்ல வந்து இந்த இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் 5,000 பிரீச் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி டு டெஸ்ட் 4,800. அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்சைட்ல உங்களுக்கு 5,800 இமீடியட் டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ க்ரூட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும், அது நாளைக்கு பார்க்கணும். அது ஒன்று ஹெட்ஜ் ஒன்று போடலாம். நம்ம மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் க்ரூட் ட்ரேட் எடுக்கிறது. ஓகே சார். எஸ், அது ஒன்ஸ் எடுத்து
ஏன்னா One- எக்ஸ்பைரியில நல்லா இருந்தது. லாஸ்ட் மந்த் பார்த்தேன். சும்மா Yeah. ₹1 இருந்து ₹40 போச்சு. அப்போ காலும் சரி புட்டும் சரி. Yeah, yeah. அது 22 expiry இருக்கு சார். அது வந்து அது நம்ம பேங்க் நிஃப்டியுடைய சிஸ்டருங்க. அது பேங்க் நிஃப்டியுடைய சிஸ்டர். அது பயங்கரமா சீரும் நேச்சுரல் கேஸ். நாங்க அந்த பக்கம் போக மாட்டோம். நம்ம நிஃப்டி மாதிரி அப்படியே க்ரூட் அப்படியே அதை மட்டும் டிராவல் பண்ணிக்கிறது. என்ன ஒரு பொசிஷன் எடுத்தா அது வந்து ஒரு 20 டேஸ்க்கு ரன் பண்ணிக்கிறது. அத ரெண்டு பக்கம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் ஸ்பாட்டா. சரி சார். ஓகே சார். எஸ் எஸ் எஸ். ஸோ இப்போதைக்கு அந்த கிரீன்லாண்ட் இஷ்யூக்கு வந்துட்டு யூரோப் வந்து அதுக்கு அப்போ இதை எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு, பக்கத்தில் கொண்டு வந்து உங்களை எல்லாம் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு இஷ்யூ நம்ம கவனிக்கணும். ரஷ்யா அண்ட் உக்ரைன் இஷ்யூ கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்ட் 0 பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸை வந்துட்டு கையில வச்சிருக்காங்க. யூஎஸ் உடைய ட்ரெஷரி பில்ஸ் வந்து டி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டி பில்ஸ் வந்து அதிகமா வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஜப்பான், அதுக்கடுத்து சைனா. அவங்களுடைய யூஎஸ்டி ஜேபிஒய் அந்த பிரைஸ் வந்துட்டு ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய மதிப்பு குறையுது, கரன்சி மதிப்பு குறையுது அப்படின்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அவங்க கையில இருக்கக்கூடிய ட்ரெஷரி பாண்ட்ஸை செல் பண்ணுவாங்க. அது செல் பண்ணாங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ்க்கு வந்துட்டு அது பாதிப்பு. அது கேஸ்கேடிங் எஃபெக்ட்ல அது மார்க்கெட்டிங் கிராஷ் தான். அது அப்படி செல் பண்ணாங்க அப்படின்னா அது கேஸ்கேடிங் எஃபெக்ட்ல எல்லா கண்ட்ரிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஃபாலோ அப்ல. ஸோ இந்த விஷயங்களை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல கவனிக்கணும். இதுக்கு மேல புதுசா ஏதாவது கிளம்பி வருது அப்படின்னா அது ட்ரம்ப்னால மட்டும்தான் இருக்கும், மற்றபடி. பேங்க் நிஃப்டி நாளைக்கு நீங்க பார்க்கலாம் ஃபார் அப்சர்வேஷன். சார் இப்போ சார் எஸ் எஸ் சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்ன லெவல் 26,492 26,510 சார். சிங்கிளோ எது சார் எடுத்தீங்க? 25,473 எடுத்தீங்களா? ரீசன்ட் சிங்கிளோ அந்த லெவல் எக்ஸ்ட்ராக்ஷனா? ஆமா சார். இல்ல சார், நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்ல நம்ம செக் பண்ணிக்கிறோம் எல்பிஏ. அது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 421 காட்டும், ஒரு இதுல 492 காட்டும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் ஜோனா கனெக்ட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல வரும்போது நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதே போல 393 ஒரு இடத்துல கொடுக்கணும், 26,393. அது 373 வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போயிருச்சு. ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ல வச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை, அடுத்த ஸ்ட்ரெச்சில் வரும்போது அதை ஃபில் பண்ணிக்குது. அதை வந்து அந்த அந்த ஃபிபோவை வந்துட்டு அது ஃபில் பண்ணிடுச்சு. 510 அதுக்கடுத்து 510 545 585 இதெல்லாம் ஜோன். அதுக்கடுத்து 684 லெவல்ஸ். ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடத்துல பவர்ஃபுல் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் இண்டிகேட் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு பவர்ஃபுல் நீங்க சொல்ற நம்பர்லாம் நான் எழுதி வச்சுக்கோங்க சார். எனக்கு இந்த சிங்கிள் தான் எனக்கு எப்படி என்ன டவுட் வந்துச்சு, போட்டு பார்த்தா எனக்கு வரல வேல்யூ, அதனால தான் அந்த क्वेश्चन கேட்டேன். ஓகே ஃபைன். மார்க்கெட்டுடைய நேச்சர் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஷாங்காய் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வந்து $100 வந்து டச் பண்ணியிருக்கு. அதோட இம்பாக்ட் வந்து நம்ம மும்பை மார்க்கெட்ல சில்வர் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சில்வருக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ரிட்ரேஸ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கு. ரிட்ரேஸ்மெண்ட்ஸை கொடுத்துட்டு ரிட்ரேஸ் பண்ண டவுன் சைட் ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு சில்வருடையது. டெய்லி டைம் ஃப்ரேமு எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க, எஸ்கலேஷன் விண்டை முற்ற அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோனை கொடுத்து இது புல்லிஷ் போல் ஃபிளாக் ஃபார்மேஷன். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்துட்டு அப்சைட்ல வந்துட்டு அது டார்கெட்டை கொடுக்கும். இது ரெண்டு கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸ்மே லோவர் விக் இருக்கு. கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியில் இந்த மாதிரி லோவர் விக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங் இந்த இடத்துல நடந்திருக்கு. பட் என்ன புல்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க, புதுசா வந்துட்டு அந்த ஒரு யூஃபோரியா கிரியேட் ஆகிது, அந்த இடத்துல வாங்குறாங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஹையை திரும்ப பிரீச் பண்ணணும். 93 நம்ம சொல்லியிருந்திருப்போம். 93 முன்னாடியே நம்ம சொல்லியிருந்திருப்போம். இந்த $93 டச் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் 88ல டச் பண்ணுச்சு, 88 டச் பண்ணுச்சு, அப்புறம் $88 டச் பண்ணுச்சு, 93 டச் பண்ணுச்சு. இப்போ அடுத்து வந்து 98, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 103,
அதுக்கடுத்து வந்து 111. 111க்கு மேல அது எஸ்கலேட் ஆகுமா? கோல்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 100% வந்து கோல்டு இருக்குன்னா இது வந்துட்டு 1:2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த அந்த டிஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சு போச்சு. இப்போ இந்த கோல்டு எவ்வளவு தூரம் எஸ்கலேட் ஆச்சோ அதை விட சில்வர் எஸ்கலேட் ஆயிருக்கிறது தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்து அப்சைட்ல இமிடியட் டார்கெட் 4684 அப்படிங்கிறது டார்கெட். இது $650 வரைக்கும் கொடுத்துருக்கு. $650 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன் எப்பவுமே வந்துட்டு நம்ம டிபிக்கல் புல் மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்தரா அடுத்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணும். அது நம்ம எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தடுத்து அந்த லெவல்ஸை வந்து நம்ம பேசுவோம், நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து $5,952 இந்த இயருக்கு அல்லது 2027 மார்ச்சுக்குள்ள இந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணணும். $5,952. மெட்டல்ஸுக்கான டிமாண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சற்றே சிந்திக்கப்பட வேண்டியதா இருக்கும். இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இஷ்யூ மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னன்னா டாரிஃப் ட்ரம்ப். செகண்ட் இந்த ஜப்பானுடைய இஷ்யூ, அது ஒரு பவர்ஃபுல்லான இஷ்யூ. ஜப்பான் எப்போ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு செல் பண்றாங்களோ அது பெரிய இஷ்யூவா மாறும். அதனால அதை நம்ம எப்பவுமே பார்த்துக்கணும். மூணாவது இந்த ரஷ்யா உக்ரைன் ஃபர்தரா ஏதாவது எஸ்கலேட் ஆகுதா இல்லை அது சால்வ் ஆகுதா? சால்வ் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவ். க்ரூட் வந்துட்டு பறக்கும். சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கு, இப்போ அது இல்லாமல் போயிடும். இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு அசட் கிளாஸ்ல. ஜப்பான் டீபிள் இஷ்யூங்கிறது அது எப்படி சார் நம்ம எப்படி பார்க்கலாம்? எப்படி சார்? ஜப்பான் டீபிள்ஸ் இஷ்யூன்னு சொல்றீங்களா சார்? அது நியூஸ் பேஸ் பாக்குறதா இல்ல invest.comல அந்த வேல்யூ வச்சு அந்த பாக்குறதா? இல்ல நார்மலா நம்ம நீங்க investing.comலயே நீங்க வந்துட்டு அதை பார்க்கலாம். அதை பத்தின இஷ்யூஸ் ஏதாவது வருதுன்னா மார்க்கெட் இமீடியட்டா வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் ஆகும். ஈருக்கான டார்கெட் நம்ம என்ன இனிஷியேட் பண்ணல. இந்த 2026 JPY போட்டு டாலர் அந்த இது ரைஸ் ஆகுமா அப்படின்னு? ஆமா, அது 159ல இருக்கு. ஜேபிஒய் யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து 159 வந்து டச் பண்ணுச்சு. இப்போ நம்மளுடைய கரன்சி நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும், யூஎஸ்டி ஐஎன்ஆரையும் நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் ஷீட் மாதிரி தான். இதுக்கு வந்து தனியாக நம்ம ஒரு கவனம் கொடுத்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இது பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுங்கிறது இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காத்தால எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ்ல செக் பண்ணிடலாம் இது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம இங்கே நம்ம லெவல் பேஸ்டு ட்ரேடிங் தானே. டாலர் இண்டெக்ஸ் அதே மாதிரி ஷூட் அப் ஆகுதான்னு பார்க்கணும். அவங்க வந்து $99 இருக்காங்க டாலர் இண்டெக்ஸ் இப்போ ப்ரெசென்டா. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் 90.70 இருக்கு. அது பிரீச் பண்ணியிருக்கு. ஸோ அது அதிகமாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கரன்சி வார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஃபியூ மந்த்ஸ் பேக், 9 months பேக் இட் செல்ஃப். ஆமா சார். அது மெம்பர்ஸ்ல பேசா சார் அந்த வீடியோ? இருக்கு பாக்குறேன். சரி சார். ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து இப்போ 158.12 இருக்கு. போன வீக்கெல்லாம் 159ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு அது சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பாண்ட் ஈல்டு ஷூட் அப் போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். யூஎஸ் உடைய பாண்ட் ஈல்டு போன ஃப்ரைடே வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. 1.7, 1.13, அப்போ 1 ஆல்மோஸ்ட் 1 அப்படிங்கிற மாதிரி 10 year பாண்டு, 30 year பாண்டு அண்ட் 2 years பாண்ட் ஈல்டு. நம்ம எப்பவும் லாங்கர் டைம் பாண்ட் ஈல்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ஈல்டு வந்து ஷூட் அப் ஆகுது அப்படின்னா, ரைஸ் ஆகுது அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அது மார்க்கெட்டுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. அதுக்கு அடுத்து நீங்க பாக்குறது ஜப்பானுடைய 10 year பாண்டை நீங்க பாத்துக்கலாம். ஜெர்மனியுடைய 10 year பாண்டையும் நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்துட்டு அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஜெர்மனி. இங்க ஃபர்ஸ்ட் யூஎஸ், அதுக்கப்புறம் இங்க ஜெர்மனி வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்கணும். சில்வர் வந்து ஆக்சுவலா
டிமாண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கே டிமாண்ட் இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரி வந்துட்டு அதுக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுது, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கே தேவைப்படுது. அது இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ல மக்கள் காட்டக்கூடிய ஆர்வம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது ஷூட் அப் ஆகுது அப்படின்னா சில்வர் வந்து ரைஸ் ஆகுறது கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அது ஷூட் அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். ஏன்னா அதை பத்தி தனியாவே நம்ம ஒரு செஷனே எடுக்கணும். அதனால இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறது, லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இதெல்லாம் நம்ம பண்றதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஓகே ஃபைன், இதெல்லாம் நம்ம எக்ஸலண்டா பண்ணிடுவோம், நீங்க ஃபாலோ பண்ணிடுறீங்க, அதெல்லாம் பண்ணிடலாம். பட் இந்த இருக்கக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இது நடந்தா என்ன நடக்கும், ரஷ்யா உக்ரைன் வந்துட்டு ஃபேவர் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிஞ்சு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம உள்ள டிராவல் பண்ணும் பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைன், இன்னைக்கு லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு பேசிக்கான லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம இதை ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்திருக்கோம். அந்த லெவல்ஸை மட்டும் இப்போ நம்ம சொல்லியிருந்திருக்கோம். அப்சைட் லெவல்ஸ். எஸ் சொல்லுங்க சார். சில்வர் ஏறுது, இண்டிஜிங்க் இது மாதிரி ஏறும் போது அது இருந்தால் ஏதாவது ஸ்டாக் சொன்னீங்கன்னா அதான் வாங்கியிருக்கீங்க சார். ஒரு 5% கிடைச்சாலும் பெட்டர் தானே ஸ்டாக்கா? இண்டிஜிங்க் இது மாதிரி ஏதாவது சார். இப்போ கோல்டு ஏறும்போது கல்யாண ஜுவல் இது மாதிரி ஏறுதுல்ல சார். ஆமா ஆமா. இப்போ காப்பருக்கு வந்து ஹில் காப்பர் நம்ம பேசியிருந்தீங்க, நீங்க கேட்டுக்கும் போது இந்துஸ்தான் காப்பர், ஹில் காப்பர் பத்தி சொல்லியிருந்தோம். அந்த இது சில்வருக்கு சில்வர் பீஸ்ல நீங்க போகலாம். சில்வர் பீஸ்ல நிஃப்டி பீஸ் கோல்டு ஏறும்போது கல்யாண ஜுவல் இதெல்லாம் கார்த்தி சார் சொல்லியிருந்தாரு 5% ஏறிச்சுன்னு சார், 25% ஏறிச்சுன்னு 7 daysல. ஸோ அது மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். என்ன சொல்லுங்க. சில்வருக்கு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடா என்ன ஸ்டாக். இப்போ இதுனா காப்பர்னா நமக்கு இது வந்துருது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னங்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும். பார்ப்போம், அதை அடுத்த செஷன்ல அதை பத்தி பேசுவோம். ஓகே சார். மெட்டல் செக்டார், எனர்ஜி செக்டார் உள்ள பூம் ஆகும் சார். மெட்டல் செக்டர், எனர்ஜி செக்டர், இது ரெண்டும் சில்வருக்கு கம்பைன்டடா வேணும் சரிங்களா? டிஃபென்ஸ் இறங்கி சார். டிஃபென்ஸ் ஸ்டாக் தான் பிளான் பண்ணலாமா சார்? டிஃபென்ஸா? நிறைய கரெக்ஷன் இருக்கு சார். நிறைய இருக்கு. HAL இருக்கு, BEL இருக்கு, நிறைய இருக்கு டிஃபென்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன இயர்ல தனியா அதை இண்டிவிஜுவல் ஒரு இதை கொடுத்துருந்தோம், அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துருந்தோம். ஒரு மிஸ்டர் கார்த்திக் தகவல் எல்லாம் அந்த ஷேர் பை பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300 பக்கத்துல பை பண்ணாருன்னு நினைக்கிறேன். எஸ், அது 434 அது வந்து டார்கெட் மேல வந்து ரீச் பண்ணுச்சு. அது இந்த டார்கெட்லாம் முன்னாடி இனிஷியேட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது நம்ம இன்வெஸ்டிங்ல வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய அந்த 45 days அது வந்து செஷன் வந்து இனிமேல் சைமல்டேனியஸா போயிடும். இது இன்னும் ஒரு 6 செஷன் இருக்கு, 5, 6, 7 இந்த செஷன் தான் இருக்கு. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அதை அதுக்கடுத்து ஃபுல்லா நம்ம இன்வெஸ்டிங் தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இது 11 months கோர்ஸ் வந்து பவர் பிளே அண்ட் ப்ரெஸ் த பட்டன் ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம உள்ள இறங்குறோம் 2026 வித் ஃபுல் காசியஸ். ஃபைன். சண்டே 2026 அது ஃபுல்லா இன்வெஸ்டிங் அதிகமா இல்ல ட்ரேடிங் அதிகமா சார்? லெவல்ஸ் தான் நம்ம இது மட்டும்தான் புல்லிஷான நேச்சரை கண்டினியூ பண்ணுது. அண்ட் 21,743 வந்துட்டு அது கொடுத்தது லோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா 24,160 ஒரு தடவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா 27,742 நேற்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். 27,742, 27,330 அண்ட் 27,742 அப்படிங்கிற டார்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். போன வருஷம் 4,500 புள்ளிகளை கொடுத்தாச்சு. 2025 4,550 புள்ளிகளை நிஃப்டி கொடுத்துருக்கு. போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் 4,500 புள்ளிகளை இழந்திருந்தது. மேல கொடுத்து அதுக்கப்புறம் கீழே விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அது வேற. மேல பட் அவங்களும் கெயின் பண்ணாங்க 4,005, அவங்களும் 550 பாயிண்ட்ஸ் பக்கமா 5 சம்திங் ஆல்மோஸ்ட் 500 வச்சுங்களேன், அது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி கொடுப்பாங்களா? 4,500 புள்ளிகள் இந்த கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்சைட்ல கொடுக்குறாங்கன்னா எங்க போய் நிற்கும். பட் 29,000க்கு
அப்படி அங்க ஒரு 29,030 ஒரு லெவல் இருக்கு. அதுக்கு வந்துட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கணும். ஒரு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அமைதியாகணும், இல்ல வந்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தொந்தரவுகள் கொடுக்காம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இயருக்கு வந்து நம்ம இன்னும் டார்கெட் இனிஷியேட் பண்ணல டீம் ஆர்டிஎஃப்ல இருந்து. ஏன்னா இந்த வருஷத்துக்கு வந்து 2025 வந்து 18 மாதங்கள்னு சொல்லியிருந்தோம். ஜூன் வரைக்கும் நான் வந்து 2025 தான் நினைக்கிறேன், 2026 நான் நினைக்கல. இந்த நேரத்தில் அந்த 45 days அந்த செஷன் நம்ம இன்வெஸ்டிங்ல பாக்குறது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா ஐஎம் அ லாஜிக்கல் பேர், அதுக்கு கண்டிப்பா மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அதுக்காக நான் பயாஸ்ல வந்துட்டு அந்த சைடே குதிச்சிட மாட்டேன். எனக்கு லெவல்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு கொடுக்கணும் கன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பிரேக் 23,106னா நான் கன்சிடர் பண்ணுவேன். 23,808 23,106 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதர்வைஸ் 24,555 அல்லது 750 இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னா திரும்ப அப்சைட் மூவ்ல கொஞ்சம் கன்சல்டேட் ஆகி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மீடியம் டேர்ம் வியூ. ட்ரேட் டீல், இந்த டாரிஃப் இஷ்யூஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கோம். சார் நிஃப்டிக்கு லெவல்ஸ் கொடுக்குறீங்களா சார் டெய்லியும்? அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் எல்லாம் 2 ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது 2-3 ஸ்டாக். அதுதான் இப்ப பார்க்க போறோமே. 45 daysல நீங்க 100 ஸ்டாக்ஸ் பார்க்க போறீங்க. RTF 100 அப்படின்னு நம்ம வச்சிருக்கோமே. 100 ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டீடைல்டா அனலைஸ் பண்ணுவோம். அப்போ அனாலிசிஸ் பண்றது எப்படிங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க, அண்ட் லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க எடுத்துப்பீங்க அந்த இடத்துல. நம்ம யூஸ்வலா பண்ணிட்டு இருந்தது தான் சார். இப்போதான் வந்து ஒரு 2 months வந்துட்டு நம்ம பண்ணல அந்த ஸ்டாக் அனாலிசிஸ். அதர்வைஸ் நம்ம இண்டிவிஜுவல் செஷன்ல இண்டிவிஜுவல் அனாலிசிஸ்ல நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். பண்ணுவோம். இப்போ 45 நாள் நமக்கு அந்த வேலை. அடுத்த 45 daysல நெக்ஸ்ட் வீக் விட்டுருங்களேன். ஐ மீன் இந்த 4th week 5th weekல இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சுவோம். மேபி ஒரு நாளைக்கு 2 செஷன் இருக்கும். காத்தால ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு செஷன் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து லேக் ஆயிடுச்சு நமக்கு போனதுல, என்னுடைய பர்சனல் ஒர்க்னால. அதனால அதை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த 11 months கோர்ஸ் நம்ம இனிஷியேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால அந்த இதுல எல்லாம் வரும்பொழுது கன்பார் இருக்கும் சார். அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நமக்கு எல்பி இருக்காரு, சரிங்களா? லியானர்டோ பிசானோ இருக்காரு. என்ன சப்போர்ட், என்ன ரெசிஸ்டன்ஸ், எந்த லெவல்ல இருந்து எங்க திரும்பும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. இப்ப ஒரு சிலர் வந்து நீங்க மார்க்கெட்டோட மிங்கிள் ஆயிட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12% பக்கமா ஒரு அளவுக்கு மார்க்கெட்ல மிங்கிள் ஆயிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அடுத்த அந்த ஸ்டேஜ் நெருங்கிட்டாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் லேக் ஆயிருக்காங்க. இப்போ கரெக்டா அந்த லெவல் கிட்ட வரும்பொழுது நம்ம ரியாக்ஷன் இந்த என்ன பண்ணணுங்கிற ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும், ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சிருக்கணும். பிளைண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு மேல ஃபர்தரா போகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸ்டாப் லாஸ் ஆர் ஜோன் ப்ராஃபிட் புக், அதை அந்த ஜோன்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிப்பீங்க. இதுல ஒரு சிலருக்கு அந்த தடுமாற்றம் இருக்கு, நான் பாக்குறத. சார் நாளைக்கு அந்த ஃப்ளோ சார்ட்டை காட்ட முடியுமா சார்? என்ன பண்ணணும், எது பண்ணணும்ட்டு நாங்களே அதை அப்படி பிளான் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். ஃப்ளோ சார்ட் இன் தி சென்ஸ் வந்து சரி, ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அது வேர்டிங்ல ஃப்ளோ சார்ட்னா நம்ம டிரா பண்ணி வச்சுக்கிறதுல நீங்க ரைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. பிளான் ஏ, மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல்ல இருந்து 25,864க்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா இட் மே ரீச் 964 அப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிறது வச்சுக்கங்களேன். 864க்கு மேல 864ல இருந்து 888 அப்படிங்கிற ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அது 964 26,044 போய் ரீச் பண்ணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்? 888க்கு மேல ஒரு ½ hour சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா ஈவன் யூ நீட் டு என்டர் அந்த இடத்துல. யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஐ மீன் நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஃபியூச்சர்ஸ்ல வால்யூம் சப்போர்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டலுக்கு மேல சர்வைவ் ஆகுதான்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 15 minutesக்கு மேல அந்த கேண்டலுடைய லெவலுக்கு மேல சர்வைவ் ஆகுதான்னு பார்க்கணும். அண்ட் கொடுத்துருக்கக்கூடிய லெவல் 888,864 அந்த ஜோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லாங். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இங்க என்னது 888 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஜோனுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க வந்துட்டு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஒரு லாஸ்ல போகுது அப்படின்னா கட் பண்ணி வெளியே வந்துருங்க.
சரிங்களா? அப்போ அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படிங்கும்போது அடுத்த டார்கெட் வந்து 964 and 26,044 போய் ரீச் பண்ணும். அதாவது 25,864 and 888. Nifty should hold 25,864 to 888 zone for the target of 25,964 to 985 zone initially. அதுக்கடுத்து 26,044 அப்படின்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கும். அதை பார்த்து பயந்துடக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணும்போது ஈவன் யூ கேன் புக் த ப்ராஃபிட் தேர், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். திரும்ப கீழே வருது அப்படின்னா 0.236லயோ 0.382லயோ சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, சரிங்களா, கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லாங். அங்கிருந்து எங்க போகலாம்? நீங்க 26,044 வரைக்கும் டிராவல் பண்ணலாம் பயமே இல்லாம. அண்ட் பேனிக் பிரேக் ஆஃப் 25,864 அப்படின்னா இட் மை டெஸ்ட் 25,808 and 777 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த நேச்சர் வந்து எவ்ரிடே கொடுக்கக்கூடிய ரைட் அப் தானே. லெவல்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒர்க் ஆகும். அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் வாட் எவர். அது ஒரு சிலர் கரெக்டா புரிஞ்சுட்டு அதை பண்றாங்க, ஒரு சிலருக்கு அந்த தடுமாற்றங்கள் இருக்கு. அதை நீங்க நல்லா இருந்துச்சு சார். அது கரெக்டா 2.5 கொடுத்தோம்ல சார், 2.25. 600 650 கால். அப்போ முகமது எல்லாம் இல்லன்னாப்ல மார்க்கெட்லயே. நான் இல்ல, நல்ல மார்க்கெட் அப்ப இல்ல. 6 ரூபாயில இருந்து 105 ரூபா போச்சு. நீ முடியறப்ப கூட 80 ரூபாய் தான் முடியும் 650 கால்லாம். எஸ் எஸ். அதுலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராட்டஜியுமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஓடிஎம் ரொம்ப எல்லாம் போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அட்டபடி அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி போகக்கூடிய மார்க்கெட்டா இருக்கு, ரொம்ப ஃப்ரிக்ஷன் ஜோன்ல போகக்கூடிய மார்க்கெட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரெண்டு பக்கமே இந்த மணியில போயிடணும். நியர் இந்த மணியில போயிடணும். அப்ப வந்து நமக்கு வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலும் போதும். நமக்கு என்ன ஆப்போசிட்ல போட்டிருக்கிறதையும் சேர்த்து சம்பாரிச்சு கொடுக்கணும். அதுக்கு மேல நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நமக்கு கொடுக்குதுன்னா தட் இஸ் ஓகே, சேஃபஸ்ட் ஸ்ப்ரெட். அது லாஸ்ட் டைம் அப்படிதான் 750 புட்டு கொடுத்தீங்க சார், 22 ரூபீஸ். அவன் 125 130 வரைக்கும் போனாப்ல. இன்னொரு கால் வந்து 38ல இருந்து அவன் கீழே இறங்கிட்டாப்ல. ஆனா ரெண்டையும் சேர்த்தா 60 பாயிண்ட் தான். ஆனா 60ல இருந்து அப்படியே டபுள் த மணி ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் எஸ்கலேஷன். அது 5 ரூபாயில இருந்து 85 ரூபா வந்தாங்க. ஆமா சார், 650 கால் சார். ஆமா, செஷன்ல இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தோமே. அந்த இடத்துல வரும்போது பை பண்ணலாம், யார் யார் எடுக்கணுமோ எடுங்க. 600 காலும் 650யும் சொன்னீங்க சார், பை பண்ணுங்க. ஸ்ட்ராங் எஸ்கலேஷன். நான் முகமதுட்ட கேட்டேன், அப்ப நான் மார்க்கெட்ல இல்லன்னாப்ல. அவரு இவ்வளவு ஷூரா இருக்கும்போது எடுங்க முகமது, ஈஸியா எடுத்துடலாம். ஒரு 2000 5000 எடுத்திருந்தாப்லன்னா ஒரு 50,000 எடுத்திருக்கலாம். அந்த டைம்ல நான் இல்ல சார், நான் நம்பி ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்னாப்ல. அதான் சொன்னேன், மார்க்கெட் எப்பயாச்சும் இதுக்குள்ள ஈஸி மூவ்மெண்ட் கொடுக்கும் முகமது, அப்ப சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரு கொஞ்சம் அவருடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபைன், இது கண்டென்ட் இதுலயே வரும், அதனால நம்ம கால்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும். இது வந்து ஃபார் அப்சர்வேஷன் பர்பஸ், நீங்க லேர்னிங்காக நீங்க உங்களுடைய ஓன் கன்விக்ஷன்ல எடுத்து நீங்க பண்ணி கத்துக்கிறீங்க. அதுக்காக நீங்க எடுத்துக்கிறது ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம ஒரு அந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். ஸோ ஆமா, லெட்ஸ் மீட் டுமாரோ. Let's connect tomorrow. Session wind up பண்ணிருக்கோம். Yes. Thank you all. Thank you sir. Thank you all.